இன்னைக்கு தான் பீட்டா ப்ரீடிங் டே 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தலைவர் பபுள்னஸ் கட்டி வச்சாரு. ஸோ இப்போ நம்ம ஃபீமேல் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீடிங் பண்ணிடலாம். ஏன் ஃபீட் பண்ணோன்னா இதுக்கப்புறம் 2 நாள் சாப்பிடாம தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் வந்து ஃபீட் பண்ணிடுறேன். ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நல்லா ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ நான் வெறும் ஃபுட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ராயல் பீட்டா ஃபுட்டு தான். ஸோ இது ப்ரீடிங்க்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபீமேல் ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த பவுலை வந்து நம்ம மொத்தமாக அப்படியே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பவுலை ஃபுல்லாக வாட்டர்லேருந்து எடுக்காமல் ஆஃப் தண்ணியில் வச்சுக்கிட்டே தான் கைஸ் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ஃபீமேலை கடைசியாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்கள் நெஸ்ட்டு கலையாமல் சேஃபாக ஃபீமேல் மட்டும் ட்ராப் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஃபைட்டு அக்ரெஷன் இந்த மாதிரி ஓவரால் லோட் ஆகி போயிட்டே இருக்கும். இது எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும் நமக்கே தெரியாது. ஸோ இந்த காம்ப்ரமைஸ் ஆகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது அக்ரெஷன் கொஞ்சம் கம்மியாகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எக் லே பண்ணவே ஸ்டார்ட் பண்ண ஃபீமேல். இது எக் லே பண்ணி நெஸ்ட்டில் கட்டிடுச்சுன்னா அந்த வீடியோ கிளிப்புக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். மேபி நைட்டு பண்ணாமல் அது காலையில் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ கிளிப்பை அப்லோட் பண்ணுறேன். டே 4 வரைக்கும் காத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.